அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஆர் ஏஞ்சல் தேவகோட்டை சேர்மன் மாணிக்க வாசல் நடுநிலைப்பள்ளியில் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். எனக்கு கொடுத்த கதை பேர் என்னன்னா பேராசை பெருநஷ்டம். ஒரு ஊரில் வந்து 2 பொண்ணுங்க இருப்பாங்களா. 2 பொண்ணுங்களும் ஒரு பொண்ணு வந்து அழகாகவும் இன்னொரு பொண்ணு வந்து நல்லாவே இருக்க மாட்டாளாம். அப்புறம் வந்து அந்த அழகாக இருக்க பொண்ணு சொல்லுவாளாம், என்ன நீ வந்து என்ன இப்படி இருக்க, நான்லாம் எவ்வளோ அழகாக இருக்கேன் தெரியுமா அப்படின்னு சொல்லுவாளாம். அது நக்களிக்கிறது பார்த்துட்டு அவளும் அழுதுகிட்டே வீட்டை விட்டு வெளியே வந்துடுவாளாம். வெளியே வந்துட்டு பார்த்தா வெளியே ஒரு காடு இருக்குமா, அந்த காட்டுக்குள்ளே போய் அழுதுகிட்டு இருப்பாளாம். அப்போது ஒரு சாமியார் வந்து இது என்ன ஏன் அழுதுகிட்டு இருக்கா அப்படின்னு அந்த பொண்ணை பார்த்து கேட்பாளாம். அப்போது அவள் சொல்லுவாளாம், எனக்கு முடியும் இல்லை, நான் கருப்பாக இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாளாம். அவளும் இல்லை, நீ உன் மனசளவில் நீ அழகுதான் அப்படின்னு சொல்லிட்டு நீ போ, ஒரு நதி இருக்கு, அந்த நதியில் போய் முங்கி எந்திரிச்சு வா அப்படின்னு சொல்லுவாராம். அவளும் சரின்னு சொல்லிட்டு போவாளாம். போயிட்டு இருக்கும்போது ஒரு வாழை மரம் சாஞ்சு கிடக்குமா, அந்த வாழை மரத்துக்கு வந்து ஒரு கட்டையை எடுத்து வைப்பாளாம். கொஞ்சம் தூரம் போகும்போது ஒரு அடுப்பு இருக்குமா, அந்த அடுப்பு வந்து உடஞ்சிருக்குமா, அந்த உடஞ்சிருக்க அடுப்பு வந்து சரி பண்ணி வச்சுட்டு போவாளாம். அப்போது ஒரு ஆலமரம் இருக்குமா, அந்த ஆலமரத்தை நல்லா சுத்தம் பண்ணிட்டு போவாளாம். அப்புறம் போயிட்டு இருக்கும்போது ஒரு ஆள் வந்து எனக்கு தண்ணி தவிக்குது, தண்ணி தரியா அப்படின்னு கேட்பாளாம். அவளும் சரி நான் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் போவாளாம். அப்புறம் தண்ணி கொண்டு கொடுப்பாளாம். என்ன ஏன் இங்கே வந்திருக்கான்னு அவரும் கேட்பாளாம். இல்லை, எனக்கு முடி அழகாக இருக்கணும்னு, அதனால தான் இங்கே ஒரு நதியில் குதிச்சா நல்லா இருப்பா, அழகாக இருப்பேன் அப்படின்னு சொன்னாங்க, அதனால தான் நான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லுமா. அந்த பிள்ளை சொல்லுமா, சரி நீ இங்கிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லுவார் அந்த பெரியவர். சரின்னு அவளும் பெரியவர் பேச்சை மதித்து அதுக்குள்ளே போவாளாம். போய் அது கணத்துக்குள்ளே வந்து ஒரு முங்க எந்திரிப்பாளாம். எந்திரிக்கும் போது அவள் வந்து நிறையா முடியெல்லாம் இருக்குமா, அப்போ அவள் வெள்ளையாக இருப்பாளாம். அப்புறம் அதில் நடந்த கதையெல்லாம் போய் அவங்க அம்மா கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பாளா. அதெல்லாம் அவங்க அக்கா ஒட்டி கேட்டுட்டு, ஓ இதெல்லாம் இருக்கா, நான் தான் போய் ஃபஸ்ட்டு அழகாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் போயிட்டு இருக்கும்போது ஒரு ஆலமரம் மறுபடியும் சாஞ்சு கிடக்குமா, அதை குச்சி வைக்காமல் ஓடி போயிடுவாளாம். அப்புறம் அடுப்பு வந்து உடஞ்சி கிடக்குமா, அந்த உடஞ்ச அடுப்பை சரி பண்ணாமல் ஓடி போயிடுவாளாம். அப்புறம் வந்து அந்த ஆலமரம் வந்து தூசியாக இருக்குமா, அதை க்ளீன் பண்ணாமல் போயிடுவாளாம். அப்போது அவள் வந்து ஒரு சாமியார் வந்து தண்ணி வேணும்னு மயக்கம் போட்டு விழுந்துருவாளாம். அப்போது அவள் வந்து இவருக்கெல்லாம் தண்ணி கொடுக்க முடியாது, இதுக்குள்ளே தான் போகணும்னு சொல்லிட்டு அவளும் போவாளாம். போய் மறுபடியும் முங்கி எழுந்திரிச்சா அவள் அழகாக இருப்பாளாம். பார்த்தா ஒரு தடவை முங்கி எழுந்திரிச்சாலே இவ்வளோ அழகாக இருக்கேனே, இன்னொரு தடவை முங்கி எழுந்திரிப்பான்னு மறுபடியும் முங்கி எழுந்திரிப்பாளாம். பார்த்தா அவள் கருப்பாக நல்லா முடியெல்லாம் கொட்டி போயிருக்குமா. இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா பேராசை பெருநஷ்டம். நன்றி, வணக்கம்.